நாட்டில் வளமை மாதிரியே டீசல் மற்றும் பெட்ரோல் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் சொல்லியிருக்காரு. தன்னை கைது செய்யறதை தடுக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஜான்சன் பெர்னாண்டோ ரிட் மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. சர்வதேச நாணய நிதியத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளருக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டமானது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று நடந்திருக்காம். எல்லா பொருட்களினுடைய விலைகளும் 200% அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. நாட்டில் இன்னையிலிருந்து வளமை மாதிரியே டீசல் அதே மாதிரி பெட்ரோல் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரான காஞ்சன விஜயசேகர சொல்லியிருக்காரு. கடந்த சில நாட்களாவே டீசல் அதே மாதிரி பெட்ரோல் குறைந்த அளவிலேயே சந்தைக்கு விநியோகிக்கப்படுதாம். அதன் அடிப்படையில் நாட்டில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பெட்ரோல் நிலையங்களில் ஏற்கனவே நீண்ட வரிசை உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்திய கடன் திட்டத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு வர இருக்கக்கூடிய எரிபொருள் தாங்கிய கப்பல் எதிர்வரக்கூடிய 16ஆம் தேதி இலங்கைக்கு வர இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 2 எரிபொருள் தாங்கிகள் நாட்டுக்கு வர இருக்கிறதாகவும் அதற்கான கொடுப்பனவுகளுக்கு தேவையான நிதியை இலங்கை மத்திய வங்கி வழங்கியிருக்கிறதாகவும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர சொல்லியிருக்கிறார். தன்னை கைது செய்யறதை தடுக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜான்சன் பெர்னாண்டோ ரிட் மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. 9ஆம் தேதி கொழும்புல பதிவாகியிருந்த அமைதியின்மை தொடர்பாக வழக்கின் சந்தேக நபராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோ பெயரிடப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் சிஐடியினர் கடந்த ஒரு வாரமா அவரை வலைவீசி தேடிய போதும் அவரை கைது செய்ய முடியலையாம். இந்த நிலையில தான் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜான்சன் பெர்னாண்டோ சார்பில் சட்டத்தரணிகளால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மனு நாளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மனு மட்டும்தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்க வலிக்கவா? சர்வதேச நாணய நிதியத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளருக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. தொலைபேசி ஊடாக தான் இந்த கலந்துரையாடல் நடந்திருக்கு. நாட்டில் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பாக பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர்கள் மட்டத்திலான குழு விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்து ஊழியர்கள் மட்ட உடன்படிக்கையை இறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் வேண்டுகோளும் விடுத்திருக்கிறாரு. இந்த கடினமான காலங்களில் இலங்கைக்கு ஆதரவளிக்கிறதுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் விருப்பம் தெரிவித்திருக்கிறதா பிரதமரின் ஊடக பிரிவு சொல்லியிருக்காங்க. நம்ம வெகுளித்தனத்தால பிளான் லீக் ஆயிருக்குமோ? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவருடைய தலைமையில் நடந்திருக்கு. கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடந்த சந்திப்பில் அரசாங்க அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கக்கூடிய நிமல் சிறிபாலடி சில்வா அதே மாதிரி மஹிந்த அமரவீரா இவங்க கலந்து கொள்ளலையாம். தகவல் அனுப்பி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 30 பேர் தான் வந்து நிக்கிறீங்க. அதுலயும் பாதி பேர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேண்டாமாங்கிற சந்தோஷத்துல வந்து நிக்கிறீங்க. இருந்தாலுமே கூட கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தயாசிரி ஜெயசேகர உள்ளிட்ட கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் தெரிவித்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர, எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. தற்போதைய அரசாங்கத்தில் அனைத்து கட்சி பேதங்களும் இல்லை அப்படின்னும் தனிப்பட்ட சுயலாபங்களுக்காக அமைச்சர்கள் பதவிகளை கைப்பற்றியுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாரு. எல்லா பொருட்களினுடைய விலைகளும் 200% அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சொல்லியிருக்கிறாரு. 1 கிலோ தக்காளி 500, இந்த கேரட் 1000 ரூபாய் கிலோ, 1 கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே, யாரா வேண்டாய், யாரா இங்க போறீங்க? நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய போது அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பணவீக்கம் 33% உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொருட்களின் மீதான கட்டுப்பாடு விலைகளை விதித்து கடந்த நவம்பர் மாதம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகள் அதே மாதிரி வர்த்தமானி ஜனாதிபதியால் ரத்து செய்யப்பட்டதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்க்கட்சியிலிருந்து ஒரு மூதேவி அருவாளோடு வந்து நிற்குது. அரசாங்கத்தினுடைய மோசமான பொருளாதார முடிவுகள் தான் தற்போதைய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜபக்சேக்களுக்கு ஆதரவாக கைகளை உயர்த்திய அதே நபர்கள் தான் இன்னைக்கு அமைச்சரவையில் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் முஜிபுர் ரஹ்மான் குற்றமும் சாட்டியிருக்கிறாராம்.